எனக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அறுவடை நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். My dear friends, I welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ to this Hour of Harvest television program. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், சந்தேகம்தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை திருடக்கூடிய ஒரு பெரிய திருடனாயிருக்கிறார். அதாவது நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடக்கூடிய ஒரு திருடன் யாருன்னு சொன்னால், உங்களுக்குள் இருக்கக்கூடிய சந்தேகம். The title of my message is today, my dear friends, the doubt, the thief of God's blessings. ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை திருடக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கு இருக்கிறது சொன்னால், உங்களுடைய சந்தேகம் நிறைந்த வாழ்க்கைக்கு இருக்கிறது பிரியமானவர்களே. The doubt is the greatest problem today. But trusting, that's also the biggest challenge to the believers of God today. But doubting is very easy, but trusting is very hard. The doubting is automatically taking place in your life. But trusting, you need to work it out. You need to train yourself. How it is possible? Doubt comes from the devil, but trusting God comes through the meditating of the word of God. But therefore I said that you need to work it out. You need to practice it. எனக்கு அன்பானவர்களே, சந்தேகம் என்பது எளிதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடியது. ஆனால் ஆண்டவர் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம், அது நம்பிக்கை என்பது, அதற்காக நீங்கள் விலைக்கரையும் கொடுக்க வேண்டும். அதற்கு உங்களை தயார்படுத்த வேண்டும். அது எவ்விதம் என்று சொன்னால், சந்தேகம் என்பது பிசாசிடம் வந்து வருகிறது, அப்படிதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆனால் விசுவாசம் ஆண்டவரிடமிருந்து வருகிறது, இந்த கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது பிரியமானவர்களே. சந்தேகப்படுகிறவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ஒரு கடல்ல நீங்க ஒரு மரக்கட்டையை தூக்கி போடுவீன்னு சொன்னால் எவ்விதமாய் அலக்களிக்கப்படுகிறதோ அதே போல அவனுடைய வழிகள் எல்லாம் அலக்களிக்கப்பட்டவனாயிருக்கிறார். ஆனால் விசுவாசம் என்பது ஒரு பாறையை போன்றது. இங்கே பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தை சொல்ல, விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் எதை குறித்தும் பதற மாட்டீர்கள், எதை குறித்தும் சந்தேகப்பட மாட்டீர்கள். யோசிச்சு பாருங்க, காபிரியல் தூதன் மரியாளிடத்தில் வந்தான். அவளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை சொல்கிறான். அவளை பார்த்து சொல்றான், நீ கர்ப்பவதியாவாய், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது பிரியமானவர்களே, ஒரு புரிந்து கொள்ளாமை, அது வேற. அப்பொழுது அவருடைய சந்தேகத்தை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நிவர்த்தி செய்வதை பார்க்கிறோம். அவர் தேவதூதன் சொல்றாரு, தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கை, விசுவாசம் இந்த கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால், அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. எங்கே? ஆண்டவர் வளர்ந்த அந்த அவருடைய ஊராகிய நாசரேத்துக்கு போறார். அங்கே பார்க்கிறோம், அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அவரை நினைத்து இடரல் அடைந்தார்கள். அவர் சொல்றாங்க, அவருடைய சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கிறார்கள், அவருடைய குடும்பத்தார் தச்சு வேலை பார்த்தவர்கள் இவ்விதமான காரியங்களை பேசுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த செய்த அற்புதத்தை கண்டு அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இடரல் அடைந்தார்கள். ஆண்டவர் அவருடைய அவிசுவாசத்தை கர்த்தர் கண்டு அவரால் அநேக அற்புதங்களை அங்கே செய்ய முடியவில்லை. அதாவது வார்த்தை சொல்ல, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஏன்னு சொன்னால், ஒரு சில அற்புதங்களை செய்தார், அதற்குள்ளாக அந்த ஜனங்கள் இடரல் அடைந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பரலோகத்தில் இறங்கி வந்த மேசியா கிறிஸ்து என்று அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் எதை நம்பினார்கள்? அவருடைய கண்களை எதை கண்டதோ அதை நம்பினார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே அந்த ஊரில் விளையாண்டு கொண்டிருந்ததை அவர்கள் பார்த்தார்கள், அவருடைய தாய் தகப்பனை பார்த்தார்கள், சகோதர சகோதரிகளை பார்த்தார்கள், இயேசு நடந்து போனதை பார்த்தார்கள். இவரா பரலோகத்திலிருந்து வந்தவர் என்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு வந்தது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதில் வந்த விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் அவர்களுக்கு அநேக அற்புதங்களை செய்ய விரும்பினார். ஆண்டவர் அவர்களை அளவுக்கு அதிகம் ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆண்டவர் அவர்களுக்கு மீட்பை கொடுக்க விரும்பினார். ஆனால் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை இதை போன்றுதான். நீங்கள் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கலாம்,
சொல்லலாம், அநேக வருஷங்கள் நான் ஊழியம் செய்கிறேன், நான் இத்தனை வருடங்கள் விசுவாசியா இருக்கிறேன். ஆனால் இந்த ஜனங்களைப் போல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை அநேக காரியங்களில் விசுவாசிக்க முடியாதவர்களாக இருக்கிறீர்கள். இதை பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், அங்கே பாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த திரளான ஜனங்கள் இயேசுடன் வந்தார்கள். அப்பொழுது அவர்களை அனுப்பிவிட்டு அவருடைய சீசர்களை போகும்படி தேவன் இயேசு கிறிஸ்து அனுப்பி வைத்த பின்பு அவர் மலையின் மேல் போய் ஜெபிக்கும்படி போனார். போகும்பொழுது அவர்கள் சீசர்கள் படவிலே போய் கொண்டிருக்கிறார்கள். போகும்பொழுது பெரிய கொந்தளிப்பு உண்டானது, ஒரு பெரிய அலைக்கழிப்பு உண்டானதை பார்க்கிறோம், ஒரு சுழல் காட்டு உண்டானதை பார்க்கிறோம். அங்கே கடல் அளவுக்கு அதிகமாய் அலை வீச ஆரம்பித்தது. அந்த நிமித்தம் பாருங்க, அவர்கள் பயணம் செய்த அந்த படகானது ஒரு பெரிய அலைக்கழிப்புக்குள் சென்றதை பார்க்கிறோம். அவர்கள் கத்தினார்கள், கதறினார்கள், ஐயோ நாங்கள் மடிந்து போக போகிறோம் என்று சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, இதை கண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்தார். அங்கே நடந்து வரும்போது தூரமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து வந்த பொழுது அவர்கள் ஏதோ ஒரு பேய் வருவது, பிசாசு வருவதை போல கதறினார்கள், ஆவி வருகிறது என்று சொன்னார்கள், ஆவேசம் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நான் தான் வருகிறேன் என்று சொன்னார், நான் இயேசு என்று சொன்னார். இங்கே பார்க்கிற பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றான், ஆண்டவராய் இயேசுவே, நீர் இயேசுவாய் இருந்தால் நான் உம்மிடத்தில் வருவேன் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆம் நான் இயேசு, வா என்று சொன்னார். இங்கே பார்க்கிறோம், பேதுரு இயேசு கிறிஸ்து முகத்தை பார்க்கிறவரை, இயேசு கிறிஸ்துடைய அழைப்பை அவன் காதில் கேட்கிறவரை அவன் எந்த விதமான சூழ்நிலையை அவன் பார்க்கவில்லை. எதை குறித்தும் அவன் என்ன செய்யவில்லை, சந்தேகப்படவில்லை. அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவன் அந்த படகை விட்டு என்ன செய்தான், அந்த தண்ணீரின் மேல் குதித்தான். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய முகத்தை பார்த்து ஒரு சில அடி தூரங்கள், ஒரு குறிப்பிட்ட தூரம் அவன் கடலின் மேல் நடந்து போனான். ஹல்லேலூயா டு காட். இங்கே பார்க்கிறோம் என்ன நடந்ததுன்னு சொன்னால், எந்த நேரத்தில் ஆண்டவருடைய முகத்தை விட்டு அவனுக்கு நேராக வந்த அந்த அலையை பார்த்தானோ அப்பொழுது என்ன செய்தான், அவன் பயந்தான், அவனுக்கு சந்தேகம் வந்தது. பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இங்கே பாருங்க, அவன் அலையை பார்த்து அவன் மூழ்கின பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய கரத்தை நீட்டி அவனை தூக்கினார். இதை பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிரியமானவர்களே, இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னு சொன்னார், உன்னை என்னோடு கூட இந்த கடலில் நடப்பதற்காகத்தான் உன்னை அழைத்தேன். ஆனால் நீ இந்த அலையை பார்த்து என்ன செய்தாய், என்னுடைய வார்த்தையை மறந்து போனாய், சந்தேகப்பட்டாய். ஆண்டவராய் இயேசு சொல்றார், அற்ப விசுவாசி என்று சொல்கிறார். இன்னைக்கு அநேக நேரங்களில் உன்னதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்து போகிறோம். ஒரு காரியத்தை சொல்கிறேன், இந்த பேதுருவை கர்த்தர் அழைக்கும் போது ஒரு மனிதனால் செய்ய முடியாத ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு தேவன் அவனை அழைத்தார். என்ன வாழ்க்கை? என்னை போல நீயும் கடலில் நடக்க வேண்டும் என்று அவனை அழைத்தார். ஒரு உன்னதமான அழைப்பு, எந்த மனிதனுக்கு கொடுக்கப்படாத அழைப்பு. அவனும் அந்த வார்த்தையை நம்பி அந்த கடலின் மேல் குதித்தான், நடந்தான். பிரியமானவர்களே, அந்த உன்னத வாழ்க்கைக்கு பிரவேசித்தான். ஆனால் அவனுக்கு சந்தேகம் வந்த பொழுது அந்த உன்னத வாழ்க்கை இழந்து போனான். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, எனக்கு அருமையான ஊழியக்காரர்களே, நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை உன்னத வாழ்க்கை கண்டு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை தேவன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை செய்யும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதர்கள் ஒரு தண்ணீரில் நடக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பேதுருவை தண்ணீரில் மேல் நடக்கும்படி கர்த்தர் அவனை அழைத்தார். அந்த வார்த்தையின்படி அவன் இறங்கின பொழுது அவன் அந்த தண்ணீர் மேல் நடந்து போனதை பார்க்கிறோம். ஆனால் நடந்தது என்ன? அவனுடைய அவிசுவாசம் கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அது திருடி கொண்டு போய்விட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக நேரங்கள் அப்படித்தான். ஆண்டவர் நம்மை ஒரு பெரிய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார், ஒரு நீண்ட வாழ்க்கை வாழும்படி உன்னை அழைத்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை என்னை இழந்து போகிறீர்கள். ஏன் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீர்கள்? ஏன் கர்த்தர் அழைத்த அழைப்பை நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் பாதி வழியில் நீங்கள் தோற்று போகிறீர்கள்? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா சகோதரி, சகோதரியே? உங்களுடைய அவிசுவாசம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர்
அந்த அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவர் கடிந்து கொண்டதை பார்க்கிறோம். அந்த பேதுருவை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொன்னார். பிரியமானவர்களே, பார்க்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த படவில் ஏறினவுடன் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, காற்று அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை உன்னத வாழ்க்கை கண்டு கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைத்தால் மனிதனால் செய்ய முடியாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பார். இந்த உலகத்தினுடைய அரசாங்கம் கொடுக்க முடியாத ஆசீர்வாத வாழ்க்கையை உனக்கு கொடுப்பார். உடைய படிப்பு கொடுக்க முடியாது, உடைய அந்தஸ்து கொடுக்க முடியாது, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய ஆண்டவரால் கொடுக்க முடியும். ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 20வது வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அங்கே பார்க்கிறோம், ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு போனோம், ஆனால் அவர்களால் அவனை சுகமாக்க முடியவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த சீஷர்களை ஆண்டவர் கடிந்து கொண்டதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அதட்டினார். வேதம் சொல்கிறது, எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம், அவரோடு கூட அந்த சீஷர்கள் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை. ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் என்று சொன்னால், அவர்கள்ட்ட போதுமான விசுவாசம் இல்லாததை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவிசுவாசம் ஒரு நாளும் பிசாசிடமிருந்து உங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்க முடியாது. ஆனால் விசுவாசம் உங்களை வெற்றியை கொண்டு வரும். சந்தேகம் ஆண்டவர் கொடுத்த ஒப்பற்ற ஆசீர்வாதத்தை திருடக்கூடிய ஒரு பெரிய திருடனாக இருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சீஷர்களை போல அவிசுவாசம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அந்த பேதுருவை போல அவிசுவாசம் உடையவனாக இருக்கக்கூடாது. அப்பொழுது கர்த்தருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கை இழந்து போவீர்கள். இங்கே பார்க்கிறோம், இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் சந்தேகம் வருவதற்கு என்ன காரணம் என தெரியுமா? அவர்கள் தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த அறிவு குறைவு தான் காரணம். பிரியமானவர்களே, அங்கே ஆண்டவர் அந்த பேதுருவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை அவன் கேட்டபொழுது அவன் நடக்க முடிந்தது. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு நல்லவைகள் அல்ல, மிக சிறந்தவைகளை கொடுக்க விரும்புகிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அது நீங்கள் ஆண்டவர் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் உள்ள வாழ்க்கை ஆண்டவரிடம் இருந்து நல்லவைகள் அல்ல, சிறந்தவைகளை கொண்டு வரும். இந்த உலகத்தில் பெற்றோர்கள் நல்லவைகளை கொடுப்பார்கள், நண்பர்கள் நல்லவைகளை கொடுப்பார்கள், உலகத்தில் உள்ள நல்லவர்கள் நல்லவைகளை கொடுப்பார்கள், ஆனால் சிறந்தவைகளை கொடுக்க முடியாது. இந்த உலகத்தின் ஆண்டவர் சிறந்தவைகளை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். எங்கே பார்க்கிறோம், அநேக நேரங்களில் ஏன் சந்தேகம் வருகிறது தெரியுமா? இன்னைக்கு அநேகர் அவருடைய சூழ்நிலைகளை பார்க்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கக்கூடாது. சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் சந்தேகத்தை கொண்டு வரும். அங்கே பேதுரு அவனுக்கு முன்பாக வந்த அந்த அலையை கண்டான். அப்பொழுது ஆண்டவருடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். அநேக நேரத்தில் தங்களுடைய படிப்பை பார்க்குறாங்க, எப்படிப்பட்ட இடத்தில் வாழ்கிறேன் என்பதை பார்க்கிறார்கள், நான் என்னுடைய வருமானம் என்ன என்பதை குறித்து பார்க்கிறார்கள், என்னுடைய பலம் எவ்வளவு என்பதை குறித்து அவர்கள் யோசிக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலைகளை ஒரு நாளும் நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்களுக்குள் ஜீவிக்கிற ஆண்டவரை பாருங்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணுங்க. ஒரு நாள் உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக நேரங்களில் கர்த்தர் கொடுத்த ஒப்பற்ற ஆசீர்வாதத்தை அநேகர் என்ன செய்கிறார்கள்? தர்க்கம் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு அநேகர், எனக்கு தெரியும், தெய்வீக சுகம் முடிந்து விட்டது, அந்நிய பாஷை முடிந்து விட்டது, வரங்கள் முடிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இதை போலதான் பேதுருவையும் அநேகர் குறித்து தர்க்கம் பண்ணினார்கள். இவர் முந்திரி கொட்டை பார், உடனே இறங்குறான்னு சொன்னார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பேதுரு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவன் இறங்கின பொழுது இயேசுவை போல அவன் தண்ணீர் நடந்தான். இன்னைக்கு அநேகர் அந்த படகை விட்டு குதித்த பேதுருவை காட்டிலும் அந்த படகில் உட்கார்ந்திருந்தவர்கள் மேன்மேலவர்கள் அல்ல.
இன்றைக்கு அநேக நேரங்கள் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கை அநேக சோதனைகள் உண்டாயிருக்கும், அநேக நேரத்தில் சில எதிர்மறையான காரியங்கள் உண்டாயிருக்கும். பேதுருவை போல சில நேரங்கள் அவிசுவாசம் கூட உண்டாயிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்காக இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசித்து அநேக காரியங்களை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எப்படி கர்த்தர் பேதுருவை உயர்த்தி ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் கடவுள் மாற்றினாரோ, அதே போல உங்களுடைய தோல்வியிலும் கர்த்தர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அநேக நேரங்கள் நம்முடைய தோல்விகள் நல்ல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், ஒரு முறை அவிசுவாசத்தை, சந்தேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த பேதுரு அதற்கடுத்து அவனுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை உடையவனாக இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க. மற்றவர்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் நீங்கள் தர்க்கம் பண்ணாதிருங்கள். இன்றைக்கும் கர்த்தர் சுகமாக்குறவர். ஆண்டவருடைய வரங்கள் இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் என்னைக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் எப்பொழுதும் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக நேரங்களில் அதிகப்படியான சந்தேகமுடைய ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போகும்போது அவர்கள் ஆண்டவர் குறித்து சந்தேகப்படுகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் ஆண்டவர் மேல் வைக்கக்கூடிய அவநம்பிக்கை. நீங்கள் எப்பொழுதும் ஒரு நாளும் சந்தேகப்படாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை பண்ணுங்கள். பேதுருவை போல ஒருவேளை நீங்கள் தோற்று போகலாம், ஆனால் தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், ஆமென்.